அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மசால் வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். மசால் வடை மினி மசால் வடை சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்ற கம்ப்யூட்டர் ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 மணி நேரமாக ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு இது மெது வடை சுடுறதுக்காக, மசாலா வடை சுடுறதுக்காக. இப்போ நல்லா ஊறிடுச்சோம். இப்போ வாங்க அரைச்சிக்கிறலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு மிளகா, நல்லா ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்குவோம். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே அரைச்சி வச்சு பாருங்கள். இப்போ இந்த மெது வடைக்கு தேவையான இந்த மசாலா வடைக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா தலை. பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மசாலா வடைக்கு தேவையான பருப்பை. இப்போ பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான கல் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இது நொறுன்னு இருக்குது பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலோட ரொம்ப சூப்பராக இருக்கும். மொறுன்னு. இது ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை. இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம பிணைஞ்சிக்குவோம். இந்த வடை பக்குவத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கிறலாம். இப்போ இதை வடையெல்லாம் நம்ம தட்டி போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், வடை எல்லாமே தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னு டக்குன்னு போட்டுடலாம்ட்டு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எண்ணெய் காய் நம்ம வடைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எல்லாமே வேகட்டும் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இந்த மசாலோட அடுத்த பக்கம் திரும்பி போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், வடை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுவுமே மறுபடியும் போட்டுக்கிடுவோம். இப்போ இது எல்லாமே வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்துருச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்துக்கிடுவோம். இப்போ எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக ஜம்முன்னு மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. சும்மா சூப்பராக இருக்கும். பாக்கெட்டில் பாருங்கள், ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட ருசியாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.